ஆஹா கல்யாணம் சரியில்லை இன்னியான எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கௌதம் என்ன ஊற்றுனதுனால ஐஸ்வர்யா அது மேலே காலை வச்சு விழ போகிறாங்க. அந்த நேரம் ராஜலட்சுமி ஐஸ்வர்யாவை கீழே விழாமல் காப்பாற்றிடுறாங்க. இப்போ ராஜலட்சுமி ஐஸ்வர்யா கிட்ட, ஐஸ்வர்யா கீழே என்ன இருக்குன்னு பார்த்து நடக்க மாட்டியா, எப்போ பாரு ஃபோனே தான் பேசிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க. இப்போ கோயில் பூசாரி தாத்தா கிட்ட வந்து, எதுக்காக நீங்க இப்ப வருத்தப்படுறீங்க? ஐஸ்வர்யாவுடைய வயிற்றுல வளர்ற குழந்தையும் ஐஸ்வர்யாவும் நல்லபடியா இருக்கணும்னா ஐஸ்வர்யாவுடைய மாமியாவும் அவங்க கணவரும் ஒரு சின்ன பரிகாரம் செஞ்சா போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு சித்ரா வந்துட்டு, என்னது நாங்க பரிகாரம் செய்யணுமா, அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்ல வரும்போது கோடீஸ்வரி இருந்துட்டு, ஆமாங்க அவங்களால செய்ய முடியாதுங்க, எவ்வளோ பெரிய பரிகாரம் இருந்தாலும் கூட சொல்லுங்க, நான் செய்கிறேன் என்னுடைய பொண்ணுக்காக அப்படின்னு கோடீஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு சித்ரா வந்துட்டு, கோடீஸ்வரி என்னுடைய மருமகளுக்கு நாங்க இது கூட செய்ய மாட்டோங்கன்னா, இங்க பாரு சாமியார நாங்களே இந்த பரிகாரத்தை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அந்த கோயில் பூசாரி இருந்துட்டு, சரிங்கம்மா நீங்க போயிட்டு செவ்வாடை கட்டிட்டு வாங்க, நீங்க ஒரு 50 தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்காம சித்ராவும் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வராங்க. இப்ப ஐஸ்வர்யா கையில தேங்காயை கொடுத்து அந்த சாமியார் இருந்துட்டு, இது உன்னுடைய மாமியார் தலைமையில உடைமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சித்ரா தேவி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இப்ப சித்ரா தேவி வலி தாங்க முடியாம எழுந்துச்சுக்கிறாங்க. இதை பார்த்து கோயில் பூசாரி இருந்துட்டு, ஐயோ என்னம்மா இந்த பரிகாரம் முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க எழுணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கௌதம் சாமியார் கிட்ட போயிட்டு, நான் எது மாதிரி பரிகாரம் செய்யணும் சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த கோயில் சாமியார் இருந்துட்டு, நீங்க முட்டி போட்டுட்டு சாமியை ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி வேண்டிக்கோங்க, அதே போல நாக்கையும் முன்னாடி நீட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சின்ன சூலத்தை சாமியார் ஐஸ்வர்யா கிட்ட கொடுக்குறாங்க. ஐஸ்வர்யா கௌதம் நாக்குலே குத்துறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.